கோபாலா கோவிந்தா ஹரிராமா எங்கும் நிறைந்த ஏகாந்த மூர்த்தியே கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் காத்து அறுத்தரக்கூடிய சுவாமி உங்களுடைய பாதத்துக்கு அடிபணிந்தேன் சுவாமி. என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அண்ணா பாண்டவர்களே வெற்றி பெற்றார்கள். ஆனா விடிந்தால் 18 சண்டை. நான் வைத்த பாரா சபையில் வைத்த சபதம் எனக்கு இன்னும் அரங்கேறமே இருக்குது அண்ணா. என் சபதத்தை முடிச்சு கொடுங்க அண்ணா. சபதத்தை முடிச்சு கொடுங்க. முடிக்கவும் காலமாக்கி தங்கையாலே அன்று பாரா சபையில் வைத்த சபதத்தை நீதான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். இன்னும் ஒரு நாள் சண்டைதான் இருக்குது. இந்த வைத்த சபதம் அரங்கேறாம இருக்குதுன்னா சரி. அதனால என்னோட வைத்த சபதத்தை முடிச்சு கொடுங்கண்ணா. ஆமா ஆகட்டும். சபதத்தை முடித்து தார் என்று சொல்ற. நிச்சயமா சபதத்தை நான் முடிச்சு தரமா? ஆகட்டும். போணுமா அங்க? அதெல்லாம் சொல்லுமா. சபதம் முடிக்க காலமாச்சு. நான் அண்ணன் கண்ணன் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? அன்றே உன்னிடத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? ஆமா நான் இருக்குண்ணா. அதனால நீ வைத்த சபதத்தை நான் முடித்து தரேன். கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும். பரந்தாமனுடைய திருவடிக்கு அடியோன் வீமசேனனுடைய பணிவான வணக்கம். ஆமா என்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் எங்க வாழ்வது? படித்தா உறக்கம் இல்ல. தாகத்திற்கு அருந்தினாலும் தண்ணீர் தாகம் நீரல. என் நினைவெல்லாம் எப்ப எப்ப என்று எதிர்பார்த்து காத்திருக்கேன். தாகம் தீரும். கையில அள்ளி ஜலம் உண்ணாதான் தாகம். தூக்க வல்ல மாமா. தூக்கவல்லியா? ஆமா. எப்ப பார்த்தாலும் மாத்திரை போடுறதுலயே கதை ஓட்டுதான் ஒரு ஆள் இப்படி ஆக்கிட்டா. பீமா என்ன காரணம்? மாமா நான் அதிக வைத்த
இந்த குருட்சேத்திர யுத்தத்திலே நடக்கும் பாரத போர்ல நேற்றைய நாள் வரைக்கும் நேற்றைய நாள் வரைக்கும் 17 நாள் பாரத போர் முடிஞ்சிருக்கு மாமா. அப்படி பாரத போரிலே பாண்டவர் 5 ராஜாக்களில் என் தம்பியா விளங்கக்கூடிய அர்ஜுனுடைய சபதம் மட்டும்தான் அரங்கேறி இருக்கு. அர்ஜுனன் சபதம் வைத்தது கர்ணனை மடிப்பேன் என்று. கர்ணனை நேற்றைய தினம் மடித்ததோடு அவ சபதம் முடிஞ்சது. மாமா அரசு சபையிலே அருகிலே அவமானப்படுத்தினான் என்ற காரணத்திற்காக ஆங்கார சினத்தோடு எழுந்து அடே துரியோதனா எந்த தொடையை தட்டி வலது தொடையை தட்டி யார் மனைவியை யார் மேல உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் மீது கோபம் கொண்டு உன்னை மண் மீது சாய்த்து இந்த பூமியில உன்னை மண்ணு மேல சாய்த்து அங்க அரசு சபையில் துரியோதனை பார்த்து உன் அங்கத்தை 2ஆ பிளந்து உன் தொடைய ஒடிச்சு உதிர்ந்து ஒரு துளி ரத்தமா அள்ளி தாகத்துக்கு தண்ணீரா குடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு சபதம் வச்சுட்டு வந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாகத்துக்கு கூட தண்ணி குடிக்க முடியல. கையில தண்ணி குடிக்கிறதுல கோபம் கையிலே அள்ளி ஜலம் உண்ண முடியாம தாகத்தை கூட தணிக்க முடியாம காட்டுக்குள்ள 13 வருஷமா 12 வருஷமா காணகமும் வச்ச சபதத்தை முடிக்கணும்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கிறேன். என்னைக்கு எப்ப சபதம் அரங்கேறும் என்னைக்கு நான் தண்ணீர் அருந்த முடியும். ஆமா இதனால் இதுவரைக்கும் காட்டிலே காய்கனிகளை தின்றுவிட்டு ஓடும் கங்கையிலே கதையை அடிப்பேன். அந்தரமா பருக்கும் ஜலத்தை வாயால அப்படி பருகிட்டு இருக்கேன். அது எங்க போய் தாகத்துக்கு வித்தச்சோடு உடம்புக்கு அது எங்க போய் தாகத்தை கட்டுப்படியா? ஆமா ஆமா சொல்லுப்பா. நான் என்னைக்கு சபதத்தை முடிப்பேன் என்னைக்கு தாகம் தீரும். அது கொஞ்சம் சிக்கல் தான். கொஞ்ச நேரம் தாகம் தீரணும் இல்லைங்க, கொஞ்சம் சிக்கல் தான். என்ன மாமா? ஆமா அன்றைய தினத்திலே செல்லும் பொழுது நாடு கேட்க போகும் போது எங்களுக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாங்க வச்ச சபதத்தை நாங்க முடித்தே ஆக வேண்டும். எங்க சபதம் முடிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சபதம் முடியணும்னா பாரத போர் உண்டாகும். பாரத போர் சண்டை செய்யணும். சண்டை செஞ்சா மட்டும்தான் உங்க சபதம் முடியும். அப்படி என்று அன்றைய தினத்திலே சொன்னேன். சண்டையா? சண்டை எனக்கு சாப்பாடு. சண்டை ஏற்பாடு செஞ்சுட்டு வா, வந்து ஒரு மூலையில உட்காரு. உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னையும் பாரு, என் சண்டையும் பாரு. உனக்கு எப்பவுமே சண்டைனா பிடிக்காது. நம்மளுக்கு எல்லாம் சண்டை பண்றாங்கன்னு தெரிஞ்சாவே உள்ள வீட்டுக்குள்ள இருப்போம். சார பாம்பு ஓடுனாவே காலவெளி தூரம் ஓடுறாள். நம்மளுக்கும் சண்டைக்கு ரொம்ப தூரம். அன்று சண்டைய போகும். என் சண்டையும் பாரு, என்னையும் பாரு, என் சண்டையும் பாரு. அன்றைய சொன்னேன். அதனால அன்று சொன்ன வார்த்தை இன்று உனக்கு அரங்கேற போகுது. இன்னைக்கு எப்ப? ஆமா எப்பனா நேரமும் காலமும் மண் மீது சாய்ப்பேன். அவன் அங்கத்தை 2ஆ பொளக்கணும். எப்ப மாமா? நேரமும் காலமும் கை கூடி வந்து விட்டது. அதனால நான் அழைக்கும் போது வா. உன்னுடைய சபதத்தை நீ முடித்துக் கொள்ளக்கூடிய நேரம் ஆச்சு மாமா. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு 18ஆம் நாள் பாரத போர்களோ. ஆமா இன்று நான் இரும்பு கவசம் ஏந்தி யுத்த காலத்துக்கு தயாரா. நான் சொல்லும் போது விமானம் சொன்னா கண்ணை மட்டும் காட்டு, கண்ணை மட்டும் காட்டு. மலையாட்டு வந்து போட்டு சொல்லிடுறேன். எங்க இருக்கா? காத்திரு, உன்னை அழைக்கிறேன். ஆமா ரொம்ப கால நேரம் பண்ணிவிடாத, தூக்கி போயிருவேன். தயாரா வச்சிரு. சீக்கிரம் கூட்டிட்டு போ. ஆகட்டும். எல்லாம் பாரு இங்கேயே படுத்துக்கிட்டாங்க. புறப்படு போலாம். வா வா வா.